இந்த ருசியில நிறைய டிஃப்ரெண்டான டேஸ்டியான டிஷ்ஷஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டிஷ். அது என்னன்னு பார்க்கலாம். ஹலோ மேடம். ஹலோ மீனா மேடம், இன்னைக்கு நம்ம வந்து ருசியில என்ன சமைக்க போறோம்? நீங்களே சொல்லுங்க. ஓகே, இன்னைக்கு வந்து ஒரு சாட் பண்ணலாம். ட்ரெடிஷ்னல் சாட், பானிபூரி ஆல் டைம் ஃபேவரட். ஸோ நம்ம இந்தியாவிலே ஒரு செக்ஷன்ல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பண்றாங்க. ஸோ நான் ஒரு டைப் காமிக்கிறேன். ஸோ அண்ட் இது வந்து ஸ்பெஷலி நார்த்தோட ஒரு சாட். நார்த், குஜராத், மகாராஷ்டிரா, கல்கட்டா, ஈச் ஒன் ஹேஸ் அவங்கவுங்க ஒரு ஸ்பெஷல் வச்சிருக்காங்க. ஸோ நான் அந்த பானியில் இருக்கிற விஷயங்கள் வந்து டிஃபர் ஆகும். அதுவும் டிஃபர் ஆகும், ஃபில்லிங்கும் டிஃபர் ஆகும். சில பேர் வந்து 1 ஃபில்லிங் பண்ணுவாங்க, சில பேர் 2-3 பண்ணுவாங்க. ஸோ காமனாக எது பண்றாங்களோ அதை காமிக்கிறேன். மெயினா அந்த பானியில் என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது இல்லையா? அண்ட் வீட்ல பண்ணா இன்னும் ஹைஜீனிக்கா இருக்கும் உங்களுக்கு. அது ஆமா, ஏன்னா வந்து இந்த மாதிரி சாட் ஐட்டம்ஸ்ல முக்கியமா இந்த மற்ற நிறைய சாட் ஐட்டம்ஸ் இருக்கு, லைக் கட்லெட் அண்ட் நம்மளுடைய இந்த பாவ் பாஜி இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கான சில இடங்கள்ல கூட நமக்கு நல்லா கிடைக்கும். ஆனா வந்து பானிபூரி பாத்தீங்கன்னா நிறைய இது வந்து ஒரு ரோட் சைட் சாட்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி. ஆமா, இதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கிறதுனால எல்லாருமே வந்து அது எவ்வளவு ஹைஜீனிக்கா இருக்கு, எந்த இடத்துல குடுக்குறாங்க அதெல்லாம் பார்க்காம எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. ஆமா, இது ஹைஜீனிக்கா கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். அதுவும் அதை தெரிஞ்சுக்கணும், வீட்லயே செஞ்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸ்பெஷலி இந்த வாட்டர் நம்ம பார்த்துக்கணும். இந்த தீஸ் டேஸ் நம்ம ஜாகிரதையா இருக்க வேண்டிய எல்லா டைப் ஆஃப் டிசீஸும் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி மூலமா தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, ஓகே மேம். இந்த பானிபூரி இன்னைக்கு நம்ம வீட்ல ஹைஜீனிக்கா அதை வந்து எப்படி செய்ய போறோம்னு பார்க்க போறோம். சோ இதுக்கான என்னென்ன பொருட்கள் வேணும்? ஓகே, பானிக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோல்ட் வாட்டர் எடுத்துக்கலாம். அப்பதான் அது நல்லா இருக்கும் பானி. ஸோ நல்லா ஐஸ் கோல்ட் வாட்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் பேஸ் வந்து பானிபூரி. ஸோ இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இதுவும் வீட் ஃப்ளார், கொஞ்சோண்டு ரவா, உப்பு அண்ட் கொஞ்சம் எண்ணெய், அவ்வளோதான் போட்டு மிக்ஸ் பண்ணி குட்டி குட்டி பூரிஸாக பண்ணி பஃப் பண்ணி எடுக்கணும். அண்ட் கொஞ்சம் இதுக்கு வந்து பிளாக் சால்ட் கண்டிப்பாக தேவை. அண்ட் இது வந்து ஜீரா பவுடர், டேமரிண்ட் எக்ஸ்ட்ராக்ட், கொஞ்சம் சாட் மசாலா, இது வந்து தனியா பவுடர், இது வந்து சில்லி மிளகா பொடி. நான் வந்து காஷ்மீரி எடுத்திருக்கேன், ஏன்னா கலர் அழகாக வரும். அண்ட் இது வந்து இஞ்சி, புதினா அண்ட் கொத்தமல்லி. இதெல்லாம் பானிக்கு தேவையானது. அண்ட் இந்த ஃபில்லிங்க்கு வந்து நம்ம இஷ்டம் தான். நான் எடுத்தது வந்து கிரீன் சில்லி, சேவ், அப்புறம் நம்ம கொத்துக்கடலை வந்து ஊற வச்சு இது பண்ணியிருக்கேன், ப்ரெஷர் குக், அண்ட் ஒரு பொட்டேட்டோ பாயில். அவ்வளவுதான். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. அந்த பூரி இருக்கு இல்லையா, அந்த பூரியோட அந்த சென்டரை வந்து சின்னதா ஒரு குத்துனா ஒரு ஓட்டையிடும், அதுக்குள்ள ஃபில்லிங் வச்சு அப்புறம் அந்த பானி ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபில்லிங்க்கு பாத்தீங்கன்னா நம்ம என்னென்ன வச்சிருக்கோம்னா பச்சை மிளகா வந்து அந்த விதையெல்லாம் நீக்கிடுங்க. விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா சின்னதா கட் பண்ணிக்கோங்க. கீறிட்டு நடுவில் கீறிட்டு சின்னதா கட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவ், அதாவது இந்த மிக்சர்லாம் இருக்கும்ல, அந்த ஓமப்பொடின்னு சொல்லுவாங்க, அந்த சேவ் வேணும். அப்புறம் ஒயிட் கடலை, வெள்ளை கொத்துக்கடலையை வந்து நீங்க முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்ல போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் சேர்த்து நல்லா ப்ரெஷர் குக் பண்ணிடுங்க. ஸோ அந்த கொத்துக்கடலை வேணும். அப்புறம் உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு தோலை நீக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபில்லிங். பச்சை மிளகா, ஓமப்பொடி, ஒயிட் கடலை, அப்புறம் உருளைக்கிழங்கு, இது 4மே ஃபில்லிங். பானிக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஐஸ் கோல்ட் வாட்டர் வேணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, பிளாக் சால்ட் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜீரா பவுடர், சாட் மசாலா, தனியா பவுடர், மிளகாத்தூள் பாத்தீங்கன்னா நல்ல காஷ்மீரி சில்லி, ரெட் கலர் சில்லிஸ் இவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து ரெட் கலர்ல இருக்கும் அது. அப்புறம் புதினா இலைகள், கொத்தமல்லி இலைகள், அண்ட் புளி இல்லையா, புளி கரைசல், நல்ல திக்கான கரைசல். இவ்வளவுதான் தேவையான. அவ்வளவுதான் தேவை. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பானி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வாட்டர் ஆட் பண்றேன் நான். அண்ட் தீஸ் டேஸ் பாத்தீங்கன்னா இந்த பூரி வந்து ஒரு பெரிய கவர்ல இந்த மாதிரி பூரி 50, 100 லைக் 200 பார்ட்டி பேக்ஸ் கிடைக்கிறது. ஆமா, இந்த பூரி வந்து ரெடிமேடா செஞ்சே வச்சிருப்பாங்க. ஸோ
ஸோ அதை நம்ம வாங்கிட்டு மற்ற பொருட்கள்லாம் நம்மளே வீட்டில் செஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இவ்வளோ பஃப்லாம் வர்றது கஷ்டப்பட வேணாம் இல்லையா. ஸோ ரொம்ப சீப்பாக ரொம்ப ஈஸியாக நம்ம கடைகளில் வந்து ஒரு பெரிய பிளாஸ்டிக் கவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 பூரி 50 பூரி போட்டுலாம். ஆமாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு பிளாக் சால்ட் தான் இதோட ஹைலைட். இது இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் வராது. ஓகே. ஸோ தீஸ் டேஸ் கிடைக்கிறது பிளாக் சால்ட், ஸோ அவ்வளோ கஷ்டம் இல்லை கிடைக்கிறது. இதுதான் உங்களுக்கு அந்த ஒரு டேங்கினஸ் அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் ஆக்சுவலி. ஸோ இது ஒரு 1 டீஸ்பூன் பிளாக் சால்ட், கொஞ்சம் ½ டீஸ்பூன் ரெகுலர் சால்ட், ஆர்டினரி சால்ட். ஆமாம். ஏன்னா புளி ஆட் பண்ண போகிறோம் இல்லையா, ஸோ கொஞ்சம் சால்ட் வேணும். ஓகே. அப்புறம் கொஞ்சம் தனியா பொடி ½ டீஸ்பூன், ஜீரா பொடி ½ டீஸ்பூன், சில்லி ½ டீஸ்பூன். ஓகே. புளி கரைசல் கொஞ்சம். புளிப்பு மட்டும் பார்த்து போட்டுக்கணும். ஆமா, நான் 4 டீஸ்பூன் போடுறேன். அப்புறம் வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கலர் வந்துட்டு பாருங்க. கலர் அண்ட் அதுல இருக்கிற அந்த ஃப்ளேவர் பிளாக் சால்ட். ஸோ இன்னும் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணலாம் நம்ம. இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் இது புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கிரீன் சில்லி, அண்ட் ஜிஞ்சர், கொஞ்சம் இஞ்சி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஓகே. இப்பவே இந்த மாதிரி கையில கிரைண்ட் பண்ணும்போதே அந்த ஸ்மெல் அந்த அரோமா இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, கொஞ்சமா வந்து பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் ஏற்கனவே நம்ம வந்து ஃபில்லிங்காக வச்சிருக்கோம் இல்லையா, விதையெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கோம். அது வந்து ஒரு கொஞ்சமாக ஒரு ஜஸ்ட் ஒரு ½ ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இது கையாலே நல்லா நீங்கள் அந்த மாதிரி இடித்த உடனே அதெல்லாம் சேர்ந்து பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குது. ஸோ இது கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். இதுதான் உங்களுக்கு ஆத்தென்டிக் டேஸ்ட் கொடுக்கும். ஓகே. ஸோ பானி வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்மெல் பாத்தீங்களா. அண்ட் இதுதான் வந்து அந்த ஹைலைட். ஆமா இல்லையா. ஆமா. அண்ட் கோல்டா இருக்கணும். அதான் அவங்க வந்து மட் பாட்ல வச்சிருக்காங்க. கோல்டா இருக்கு, மேல துணி போட்டு மூடி வச்சிருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாமே சேர்த்தோம். சாட் மசாலா மட்டும் தான் சேர்த்து. சாட் மசாலா வந்து நம்ம ஃபைனல் கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் பானி ரெடி கப்ல போட்டு வச்சிடுறேன். பாருங்க, அந்த மசாலா பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவோட ஃப்ளேவர், கொஞ்சம் காரம் இருக்கும் அண்ட் புளி, அந்த புளிப்பு இருக்கும், எல்லாமே சேர்ந்து அந்த டேஸ்ட் தான் வந்து ரொம்ப ஹைலைட் இருக்கு. ஸோ நமக்கு பூரி ரெடியாக இருக்கு, பானி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபில்லிங் எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது இங்கே வச்சுக்கலாம். ஃபைனலாக செட் பண்ணுறச்ச வில்டுது. ஓகே. ஸோ நோ வி நீட் திஸ் ஃபில்லிங் இல்லையா. ஆமாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஹோல்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஆமாம், சென்டர்ல மட்டும் இல்லையா. ஆமா, அந்த கிரன்ச் எல்லாம் உள்ளே போயிட்டோம். அதுவும் நல்லா இருக்கும் சாப்பிட. ஆமா. இந்த ஃபாரினர்ஸ் இங்க வந்தா கூட அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். நிறைய வந்து இந்த ரோட் சைடுல வந்து ஃபாரினர்ஸை பார்க்கலாம். ஆமா, அப்படியே கோல்கப்பாஸ் உள்ள போட்டு சாப்பிட்டுருவாங்க. ஃபில்லிங் காமிக்கிறேன் எப்படி ஃபில் பண்றாங்கன்னு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கடலை போட்டுக்கலாம். ஒரு 2 கடலை. ஓகே இல்லையா. இது எது வேணா நம்ம இது கூட போட்டுக்கலாம். இந்த பச்சை பயிறு சொல்றாங்க, அது கூட போட்டுக்கலாம். நான் சும்மா இந்த மகாராஷ்டிரா எல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னு சொல்றேன்.
ஓகே. அண்ட் கொஞ்சம் உருளைக்கிழங்கு. ஃபில்லிங் இஸ் டோட்டலி நம்மளோட இஷ்டம் தான். நாட் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் கிடையாது இதுக்கு. நல்லா வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு. சால்ட் எல்லாம் எதுவுமே போடல. ஓகே. ஏன்னா அந்த பானிலேயே எல்லாமே இருக்க போகுது. So the main filling is over. Okay. So இப்போ வந்து save. இதெல்லாம் வந்து அந்த சாப்பிடும்போது அந்த கிரன்ச்சினஸ் நல்லா இருக்கும். ஆமா, அந்த காம்பினேஷன் அது உடனே அந்த பானியை சோக் பண்ணி உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. சில பேர் தயிர் ஆட் பண்ணுவாங்க. தயிரும் ஆட் பண்ணலாம். நல்லா அந்த தண்ணியை வடிகட்டிட்டு கட்டி தயிரை நல்லா மஸ்லின் கிளாத்ல போட்டு வச்சுட்டோம்னா தண்ணிலாம் வந்துடும் இல்லையா. ஓகே. கொஞ்சம் கிரீன் சில்லி, and finally கொத்தமல்லி. So filling over இல்லையா? Over. Yes, I think இப்போ அந்த பானிய அதுல சோக் பண்ணி ஊத்தி சாப்பிட வேண்டியதுதான். சாட் மசாலா கொஞ்சம் போடுறேன். ஓகே. ஒரு அந்த சாட் டிஷ்ஷஸ்க்கு எல்லாம் வந்து அந்த ஃபைனல் டச் வந்து அந்த சாட் மசாலா தான். அதுல என்ன, அதுல தான் அந்த டேஸ்ட் இருக்கு. பிளாக் சால்ட் தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொடுக்கறது. மெயினா அதுல என்ன, சாட் மசாலா, பிளாக் சால்ட், ஜீரா பவுடர், அதுதான் மெயின் இன்கிரீடியன்ட். ஓகே. ஸோ நீங்க எப்படி சாப்பிடுவீங்கன்னா இதை அப்படியே டிப் பண்ணி பாயில போட்டு. ஓ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க. பட் ட்ரெடிஷ்னலா நீங்க பீச்லாம் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கோல்கப்பா சொல்லிட்டு அப்படியே நீங்க டிப் பண்ணி சாப்பிடலாம். இல்லாட்டி they will give you a plate. அவங்க ஒன்னொன்னா பண்ணி பண்ணி உங்க கையில கொடுப்பாங்க, நீங்க அப்படியே டிப் பண்ணி பண்ணி. ஓகே. அந்த பிளேட்ல அந்த பானி இருக்கும். இல்ல ஒரு கப்ல பானி கொடுத்துருவாங்க, ஒன்னொன்னா கொடுப்பாங்க, யூ டிப் பண்ணி. ஸோ நம்ம ஊத்திட்டோன்னா சோக்கை ஒரு ஹோல் இட் will become a mess. ஆமா. சம்டைம்ஸ் வந்து அது ரொம்ப தண்ணி அப்படியே ஊறி ஊறி அது. ஆமா, அந்த இங்க ஓட்டை விழுந்து கீழே எல்லாம் தண்ணி ஸ்ப்ரெட் ஆயிடும். ஸோ நீங்க இப்படி சர்வ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஓகே. ஸோ பானிபூரி ஃபைனலா வந்து ரெடி. இப்போ வெறும் வந்து சாப்பிடுறது மட்டும்தான் பாக்கி. இப்போ பாத்தீங்கன்னா சேவ் டெக்கரேஷன் போடுறேன். ஓகே. ஸோ இப்படி சாப்பிடும்போது எத்தனை நம்ம வந்து சாப்பிடுறோங்கிறதே தெரியாது. ஆமா, ஈஸி 12-15 உள்ள போயிடும். ஸோ அதே மாதிரி நமக்கு தேவையான பல விஷயங்கள் அதுல இருக்கு. அண்ட் எல்லாமே வந்து இந்த பானில தான் இருக்கு. ஆமா, ஃப்ளேவர் எல்லாம் அந்த எசன்ஸ். ஓகே. ஸோ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ஏன்னா வந்து நம்ம நிறைய பானிபூரி நிறைய இடங்கள்ல சாப்பிட்டுருப்போம். பட் வீட்டுல செய்யறது, அதுவும் வந்து அந்த ஆத்தென்டிக்கா, அந்த நார்த் இந்தியால ஒரு பிளேஸ்ல சொன்னாங்க ஒரு மாதிரி இருக்கும்னு. ஸோ அந்த ஆத்தென்டிக்கா பண்ற ஒரு பானிபூரி வந்து என்ன டேஸ்ட்ல இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி டிப் பண்ணி சாப்பிடலாம். சூப்பரா இருக்கு. நிறைய இருக்கு கடிக்கிறதுக்கு, சாப்பிடுறதுக்கு. அண்ட் அந்த பானில சொன்ன மாதிரி வெரி நைஸ். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து இந்த பானி இவ்வளவு டேஸ்டா கிடைக்காது. ஆமா, நிறைய ஃபில்லிங்ஸ் என்னென்ன போட்டிருப்பாங்க. பட் தென் அந்த பானி தான் எல்லாத்துக்குமே. ஏன்னா நம்ம வந்து அந்த கடலை, உருளைக்கிழங்கு எதுலையுமே வந்து எந்த மசாலாவும் எதுவுமே இதுதான் இட்ஸ் கோயிங் டு ஃப்ளேவர் பண்ண போறது எல்லாமே.
அண்ட் அந்த பானி எவ்வளவு நாள் ஓல்டெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ பண்ணினா பெட்டர். ஸோ இனிமே நீங்க வந்து பானிபூரி வெளியே போய் சாப்பிடுவீங்களா? யாராவது மேடம் வேற இந்த பானி எத்தனை நாள் பானி தெரியாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. ஸோ பெட்டர் வீட்லயே நீங்க செஞ்சு சாப்பிடுங்க. என்ன எல்லாம் இந்த மாதிரி மசாலாலாம் வச்சிருக்கோம்னா டக்குன்னு ரெடி ஆயிடும். ஜஸ்ட் மிக்சிங் தான், அவ்வளவுதான். பானி ஜஸ்ட் 5 minutes கூட இல்ல. பாக்கி எல்லாம் நம்ம இஷ்டம் தான். ஆமா, சூப்பரா இருந்துச்சு. ஸோ மைக்ரோவேவ் அவன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து உடனே உருளைக்கிழங்கோ இல்லை அந்த கடலையோ வேக வைக்கிறது கூட ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் வேக வச்சு ஃபீல் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சூப்பர் மேம். நிறைய சாட் ஐட்டம்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பானிபூரி எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்தீங்க. ஸோ கண்டிப்பா வந்து பார்க்க நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அவங்க வீட்டுக்கு ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சாட் ஐட்டம் கண்டிப்பா செய்வாங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம பார்த்த பானிபூரி, இந்த பானிபூரியை வந்து நம்ம நிறைய வெளியே வாங்கி சாப்பிட்டுப்போம். ஸோ வீட்லயே எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்த்தீங்க இல்லையா? ஸோ கண்டிப்பா நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்டான டிஷ்ஷஸ் செய்ய தெரியும்னா நீங்களும் பங்கு பெறலாம். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க என்ன செய்ய போறீங்களோ அதை தெளிவா எழுதி அதோட உங்களோட கலர் போட்டோகிராஃப், உங்க வீட்டு முகவரி, ஃபோன் நம்பர் இதெல்லாம் சேர்த்து மெகா டிவிக்கு அனுப்புவீங்க. கண்டிப்பா உங்களோட சமையலும் இந்த ருசியில் இடம்பெறும். இப்போ